டுடே ஸ்பெஷல் என்ன? டுடே சிக்கன் பிரியாணி மம்மி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சா? காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை சிம்மில் வச்சுக்கோ. சோம்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போடு. கொஞ்சோண்டு பட்டை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு அளவுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் எடுத்து போடு. தேவையான அளவு அப்படியே வெங்காயத்தை எடுத்து தேவையான அளவுக்கு வெங்காயம், இப்போ வீட்டுக்குள்ளே ரொம்ப புகையாக இது சிம்னி போட்டுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வதக்கு. எங்க அத்தை பிரியாணி செய்ய சொன்னா செய்யவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காண்டி நானே செய்யறேன். கொஞ்சோண்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கிண்டிக்கலாம். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பிரியாணி இஞ்சி போட்டுக்கலாம். கிண்டிக்கணும். கிண்டியாச்சு. கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கணும். நல்லா பூண்டு ஸ்மெல் வந்தப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். சிக்கன் போட்ட உடனே கொஞ்சம் தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம் நல்லா. கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணி அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டா டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கு. இதுக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. அம்மா கொஞ்சம் கிடைச்சிருக்காங்க, நம்மளும் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுருவா.
நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சொல்லல கொத்தமல்லியை தூவிட்டு எனக்கு இது க்ளோஸ் பண்ண தெரியாது, அம்மா வந்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. பிரியாணி ஃபினிஷ்ட். மம்மி மூட வாங்க மம்மி, பிரியாணி செஞ்சுட்டேன். செஞ்சிட்டியா ஜாஸ்லின்? செஞ்சுட்டேன் மம்மி. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். டுடே சண்டே ஸ்பெஷல் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.